அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் ஒரு சிலது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிற எல்லாமே முந்தநேற்று நடந்த காலேஜ் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. என்ன சார் காலேஜ் டிஆர்பியில் கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறீங்க, யூஜிடிஆர்பிக்கு வருதா? ஆமாம். இந்த கேள்வியெலாம் அங்கே கேட்டிருக்காங்களா? ஆமாம் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப எளிமையானது தான். ஆனாலும் அங்கே காலேஜ் டிஆர்பியில் கேட்குறாங்க. ஏன்னா இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் காலேஜுக்குள்ளே வந்துடக்கூடாது. எல்லா ஏரியாவும் டச் பண்ணுற மாதிரி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான கொஷின் அது. ஒவ்வொன்றுமே கால்குலேட் பண்ணி பார்த்தா தான் ஆன்சர் சொல்ல முடியும். பார்த்த மாத்திரத்தில் ஆன்சர் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா யூஜிடிஆர்பி இது சிலபஸ் அப்படியே இருக்குது. நான் யூஜிடிஆர்பிக்கு ஆல்ரெடி இதெல்லாம் நடத்தியிருக்கேன். நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் வீடியோ மாதிரி வேறு எங்கேயும் கிடைக்க சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு வீடியோஸ் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு சப்ஜெக்ட் டெப்த் ஆகிடுவீங்க. டெய்லி மார்னிங் எழுந்து காம்ப்ளெக்ஸ் வீடியோ, ரியல் வீடியோ, டோபாலஜி வந்து காலேஜ் டிஆர்பி தான், யூஜிடிஆர்பி கிடையாது. ஸோ ரியலு, காம்ப்ளெக்ஸு, ஓஆர், ஸ்டாட்டு, ப்ராபபிலிட்டி, இந்த எல்லாம் நல்லா அல்ஜிப்ரா, இது எல்லா வீடியோவும் நான் வந்து தனித்தனி பிளேலிஸ்ட்டாக அனுப்புகிறேன். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா தனித்தனி பிளேலிஸ்ட்டாக உங்களுக்கு அனுப்புகிறேன். அது எல்லாமே ப்ளே பண்ணி டெய்லி மார்னிங் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கான்செப்ட் ஒரு வீடியோலையும் அப்படி தெளிச்சிருப்பேன். சரிங்க சார், நான் இப்போ காலேஜ் டிஆர்பி இது அனுப்புவீங்களா, இல்லை பாலிடெக்னிக் டிஆர்பி அனுப்புவீங்களா, இல்லை பிஜிடிஆர்பி இது அனுப்புவீங்களா, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதான் அனுப்புவேன். ரைட். பிஜிடிஆர்பிக்கு உண்டான ப்ளேலிஸ்ட் தனியாக வச்சுருக்கேன். அதெல்லாம் அடிச்சு விட்ருவேன். இல்லை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கிறேன், படிச்சுப்பேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், எல்லாத்தையும் அனுப்பி விட்டுறேன். இப்போ யூஜிடிஆர்பிக்குன்னு ஒரு கலெக்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த லிங்க்கை நான் அனுப்புனேன்னா அதில் இருக்கிறது ஃபுல்லாக நீங்கள் பார்த்தாகணும். யூஜிடிஆர்பிக்காரங்க சார் அதில் பிஜிடிஆர்பிக்குன்னு சொல்லி நடத்திருக்கீங்களே அப்படின்னா, எஸ், அந்த போர்ஷன் இந்த போர்ஷன் அந்த இடம் சேமாக இருக்கும். அதனால் அது படிக்க வேண்டிய அனுப்பியிருப்பேன். அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ எந்த கன்ஃபியூஷனும் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு யூஜிடிஆர்பி இது பிளேலிஸ்ட் வேணுமா, பிஜிடிஆர்பி இது பிளேலிஸ்ட் வேணுமா, பாலிடெக்னிக் டிஆர்பி இது பிளேலிஸ்ட் வேணுமா, என்ன வேணும்னு சொல்லி டைப் பண்ணி இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா நான் எதை அனுப்புகிறேனோ அதை அப்படியே ஃபுல்லாக ஒன்று கூட விடாமல் பார்த்துடணும். பார்க்குறது முக்கியம் இல்லை, தனியாக ஒரு நோட் போட்டு எழுதினே வரணும். உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். சார் இது எல்லாத்தையும் தாண்டி புத்தகமாக எல்லாத்தையும் கொடுத்துருங்க அப்படின்னா ஃபுல் செட் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு இருக்குது, யூஜிடிஆர்பிக்கு இருக்குது, காலேஜ் டிஆர்பிக்கு இருக்குது, பிஜிடிஆர்பிக்கு இருக்குது. எதுக்கு வேணும்னாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு நல்லா ஆறாமரை அடின்னு அடிக்கலாம். ஓகே, சரி. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராப்ளம்லாம் யூஜிடிஆர்பியில் கேட்க போகிறது, கேட்காமலாம் இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த மாடல் வேறு ப்ராப்ளமாக கேட்பாங்க, ஆனால் கேட்பாங்க. முக்கியமான கான்செப்ட் இது. அதனால் சரிங்க, காலேஜ் டிஆர்பியில் வந்திருக்கு. இந்த ப்ராப்ளம் எல்லாமே காலேஜ் டிஆர்பியில் கேட்கப்பட்டது. ஓகே, முந்தநேற்று நடந்த காலேஜ் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. சரிங்க, இப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். The radius of convergence of the power series n equal to 0 to infinity 2 power n divided by n factorial into z power n is dash. இந்த சீரீஸ் இருக்க பவர் சீரீஸ், இந்த பவர் சீரீஸோடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு டெஸ்ட் இருக்குது. ஒன்று ரேஷியோ டெஸ்ட்டு. ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆர் ஈக்குவல் டு லிமிட் n tends to infinity modulus an divided by an plus 1. ஓகே, இது வந்து ரேஷியோ டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ரூட் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. 1/r ஈக்குவல் டு லிமிட் n tends to infinity modulus an பவர் 1/n. இது வந்து ரூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த மாதிரியான பவர் சீரீஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ கொடுத்துருக்குற இந்த பவர் சீரீஸ் நான் எடுத்துக்கிறேன். சீரீஸ் n equal to 0 to infinity 2 power n divided by n factorial z power n. ரைட். இதை இந்த n equal to 0 to infinity an z power n, இந்த சீரீஸ் இது ஜென்ரல் சீரீஸ், இது கிவன் சீரீஸ். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணால் கரெக்டாக an என்ன 2 power n divided by n factorial இல்லையா? அப்போது therefore an equal to an nth term an equal to 2 power n divided by n factorial. சரிங்க, an தெரிஞ்சிருச்சுன்னா உடனே an plus 1 கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ n இருக்கிற இடத்துல n plus 1 கொடுத்துருங்க, அவ்வளோதான். 2 power n plus 1
divided by n plus 1 factorial. just n இருக்கிறதுல n plus 1 போட்டிருக்கோம், அவ்வளோதான். இப்போ an divided by an plus 1 கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்தையும் வகுத்துடுறேன். ஈக்குவல் டு இந்த டேர்ம் நியூமரேட்டரில் இருக்கும் 2 power n divided by n factorial. ரைட், இந்த டேர்ம் டினாமினேட்டருக்கு வந்து ரெசிப்ரோக்கலாக எழுதுவோம் இல்லையா, இன்ட்டு போட்டு. அப்போ இந்த n plus 1 factorial மேலே போயிடும், இது நியூமரேட்டருக்கு போயிடும். n plus 1 factorial நியூமரேட்டருக்கு போயிட்டு இந்த 2 power n plus 1 டினாமினேட்டருக்கு வந்துடும். 2 power n plus 1 2 power n into 2ன்னு எழுதிக்கலாம் இல்லையா. அப்படியே தலைகீழாக போட்டேன், பெருக்கல் தலைகீழ். ஓகே, இப்போது இந்த 2 power n கட் பண்ணிக்கலாம். அப்போ மிச்சம் வந்து நியூமரேட்டரில் இந்த n plus 1 ஃபேக்டோரியலில் n plus 1 into n ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம் இல்லையா. இதை பை கீழே டினாமினேட்டரில் n ஃபேக்டோரியல் இருக்குது இன்ட்டு 2. ரைட், இவ்வளோதான். இப்போ நான் ஏன் அது மாதிரி எழுதணும்னா ஒரு n ஃபேக்டோரியலை கட் பண்ணிக்கலாம் அதுக்காக. அப்போ கட் பண்ணது போக மிச்சம் என்ன இருக்குன்னா n plus 1 divided by 2 இருக்குது. ரைட், இது வந்து an divided by an plus 1. ரைட், இப்போ இதுக்கு மாடுலஸ் எடுக்கிறோம். அப்போ இங்கே இதுக்கு மாடுலஸ். ரைட், இவ்வளோதான். இப்போ லிமிட் அப்ளை பண்ணுறோம். லிமிட் n tends to infinity modulus an divided by an plus 1 equal to இதுக்கு லிமிட் n tends to infinity modulus n plus 1 divided by 2. ஓகே, ஈக்குவல் டு என்னுக்கு வந்து லிமிட் கொடுக்குறோம். என்னுக்கு இன்ஃபினிட்டி கொடுத்தோம்னா இன்ஃபினிட்டி ப்ளஸ் 1 இன்ஃபினிட்டி பை 2 வந்து இன்ஃபினிட்டி. இப்போ ஃபைனலாக நமக்கு இன்ஃபினிட்டி வந்து நிற்குது. ரைட், இப்போ இதில் எது வந்து மோஸ்ட் சூட்டபிள் அப்படின்னு பாருங்கள். 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் சி. ரைட், இன்ஃபினிட்டி. ஒன்றும் இல்லை, கொடுத்த சீரீஸை nth டேர்ம் ஜென்ரல் சீரீஸோட கம்பேர் பண்ணி an nth டேர்ம் எடுக்கிறோம், an plus 1 கண்டுபிடிக்கிறோம், ரெண்டுத்தையும் வகுக்கிறோம். வகுத்து சிம்பிளிஃபை பண்ணால் இப்படி வந்து நிற்குது. இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணிடுறோம். லிமிட் அப்ளை பண்ணால் இன்ஃபினிட்டி தான் வருது. ரைட், ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்ட். சார் எளிமையான கேள்வியாக இருக்குது, இது காலேஜ் டிஆர்பியில் கேட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா என்னால் நம்ப முடியாது. எஸ், இதெல்லாம் ஏன் கேட்குறாங்க, அதுதான் என்னோடய கேள்வி. ஏன் கேட்குறாங்கன்னா ரேஷியோ டெஸ்ட்டு ரூட் டெஸ்ட்லாம் தெரியாமல் நீங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு என்ன பாடத்தை நடத்த போகிறீங்க. ரைட், இப்போ இந்த பாருங்கள், the radius of convergence of the power series n equal to 0 to infinity 2 power 1 by n z power n is dash. இப்போ இதை நான் என்ன செய்கிறேன், சீரீஸ் n equal to 0 to infinity 2 power 1 by n z power n. சார் எல்லா கேள்வி இப்படி தான் ஈஸியாக இருக்கா சார்? எல்லாமே படித்த ஈஸியான கேள்விகள் தான். என்ன ஒன்று ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நேரம் எடுத்துக்கும். அப்போது 3 ஹவர்ஸ்ன்றது பாசிபிளா? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வேகமாக போடுறவங்களுக்கு சும்மா ஜிஜிபி. வேகமானா எல்லாத்தையும் எழுதி பார்த்து தான் கண்டுபிடிப்பான்னு இருக்கக்கூடாது. ஒரு சிலதெல்லாம் அப்படியே ஸ்க்ரீனில் மைண்டுக்குள்ளே ஸ்க்ரீன் ஓடணும். அப்படி இருந்தால் தான் போட்டியெல்லாம் ஜெயிக்க முடியும். அந்த கரெக்டாக 3 ஹவர்ஸில் அத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். இதெல்லாம் எழுதி பார்த்துட்டு கூடாது. டக்குன்னு என்ன பண்ணால் என்ன ஆகும் மைண்ட்லேயே கால்குலேஷன் போடுவோம் இல்லையா, அந்த எபிலிட்டி வர வச்சுக்கணும். இப்போ இதில் ஏஎன் என்ன, ஏஎன் வந்து இதுதான் ஏஎன் இல்லையா. ஏன்னா அதை பாருங்கள், சீரீஸ் n equal to 0 to infinity an z power n. இப்போ an வந்து கரெக்டாக இதான். அப்போது ஹியர் an equal to 2 power 1 by n. ரைட், இப்போ நான் என்ன செய்கிறேன், இதுக்கு மாடுலஸ் அப்படியே எடுக்கிறேன். மாடுலஸ் an is equal to மாடுலஸ் எடுத்தால் இதே தான் வரும் இல்லையா. அப்போ 2 power 1 by n. நீங்கள் மாடுலஸ் போட்டுங்க, எடுத்தால் இதே தான் வரும். இப்போ ஏன்னா n வேரிஸ் ஃப்ரம் 0 to infinity தான். ஸோ டோட்டலாகவே இது பாசிட்டிவ். அப்போது நம்ம வந்து 2 power 1 by n இதான். சரி, இந்த மாடுலஸ் an இருக்குல்லையா, இதுக்கு பவர் 1 by n கொடுக்குறேன். ரைட், பவர் 1 by n கொடுத்தா இங்கேயும் பவர் 1 by n. அப்போ 2 power 1 by n-க்கு மேலே 1 by n. இப்படி அடுக்குக்கு மேலே அடுக்கு போனால் மல்டிப்ளை ஆகிக்கும், பெருக்கிக்கும். அப்போ 2 power 1 by n into n, n ஸ்கொயர். இப்போ இது மாடுலஸ் an பவர் 1 by n. ஏன் சார் இதை கண்டுபிடிச்சிங்க, ஏன்னா 1 by r equal to limit n tends to infinity modulus an power 1 by n equal to இப்போ limit n tends to infinity
மாடுலஸ் ஏஎன் பவர் 1/n வந்து 2 பவர் 1/n ஸ்கொயர். ஜஸ்ட் இந்த இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல போட்டாச்சு, அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இது இந்த டெஸ்ட்டுக்கு பேர் தான் ரூட் டெஸ்ட் இல்லையா? ஓகே. இப்போ n டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னா பாருங்கள், n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்னா 1/n டென்ஸ் டு 0. அப்போது 1/n ஸ்கொயரும் டென்ஸ் டு 0 தான், ரைட்? அப்போ இந்த 2 பவர் 0 வந்துடும், லிமிட் கொடுத்தீங்கன்னா 2 பவர் 0. 2 பவர் 0 வந்து 1. இப்போ 1/r வந்து 1ன்னா அப்போ r என்ன? 1ஓட தலைகீழி 1. இப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த கிவன் சீரிஸ், பவர் சீரிஸ் இஸ் 1. ஆப்ஷன் டி. இதெல்லாம் அழகாக எழுதிக்கிட்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறதுனால ஸ்லோவாக பண்ணுறேன். ஃபாஸ்ட்டு எடுத்தால் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் போடணும், பட்டுன்னு போடணும், சரிங்களா? பட்டுன்னு போடுறோன்னு தப்பாகவும் போட்டுறக்கூடாது, ஏன்னா அங்கே தான் உங்கள் தலைவிதியே மாறும். ஸோ ரொம்ப கவனமாக நிதானம் கலந்த ஸ்பீடு இருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு என்னோடய பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா 3 ஹவர்ஸும் கரெக்டாகவே ஆன்சர் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் வெற்றியாளருன்றேன். ஸோ கரெக்டாகவே ஆன்சர் பண்ணுறது தான், கரெக்டாக தெரிஞ்சதே கேட்கணுமே சார், தெரிஞ்ச கேள்வியை மட்டுமே அட்டன் பண்ணுங்கள், தெரியாத ஏரியா தள்ளிட்டு அடுத்து தெரிஞ்சது போங்க. அப்போ 3 ஹவர்ஸ் வரைக்குமே நீங்கள் எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா, எஸ் எழுதிக்கிட்டே இருந்தால் 10 கேள்வி தான் எழுதுனேன், என்ன பண்ணுறது? அப்படி இருக்கக்கூடாது. எல்லா கேள்வியும் ஆன்சர் பண்ண முயற்சி பண்ணணும் 3 ஹவர்ஸில், ரைட்? கரெக்டாகவே எழுதிக்கிட்டு இருக்கணும். அவங்க அதிகப்படியான டைம் எடுக்கிற கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்கங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் 3 ஹவரும் கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணுவேன், அது எவ்வளோ ஸ்பீடாக போனேன்னா ஸ்லோவாக போனேன்னு அந்த அந்த மென்டாலிட்டி வர வைங்க முதல்ல, அதுக்கப்புறம் ஸ்பீடு மெல்ல எடுங்க, போதும், ரைட்? 3 ஹவர்ஸும் கரெக்ட் கொஸ்டின்ஸ் தான். நான் ஆன்சர் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். அப்படி தான் பார்த்து கொஸ்டின் அட்டன் பண்ணி எழுதினேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், வெற்றியாளர் நீ. அதுக்கு தான் எப்பவுமே நல்லா தெரிஞ்ச கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள், அப்புறம் போக கடினமான கேள்விகளை முயற்சி பண்ணுங்கள் அப்படின்வாங்க. ஏன்னா தெரிஞ்ச கேள்விகளை விட்டுட்டு வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக, ரைட்? இப்போ பாருங்கள், the radius of convergence of the power series n equal to 0 to infinity 4 plus 3i power n z power n is dash. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா nth டேர்ம் எனக்கு தெரியும், an ஈக்குவல் டு இந்த டேர்ம் இல்லையா, 4 plus 3i பவர் n. இப்போ இதுக்கு மாடுலஸ் எடுக்கிறேன், மாடுலஸ் an ஈக்குவல் டு இதுக்கு மாடுலஸ் 4 plus 3i பவர் n மாடுலஸ், ரைட்? இப்போ இந்த மாடுலஸ் உள்ளே கொண்டு போகலாமா? உள்ளே கொண்டு போக அலோடா? மாடுலஸ் 4 plus 3i பவர் n, இந்த n இங்கே பவர் கொண்டு போயிடுறேன், ரைட்? ஓகே. மாடுலஸ் z பவர் n இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் z ஹோல் பவர் n. இது ட்ரூவா? இது என் கேள்வி. இதுக்கு ட்ரை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க. எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க பெரிய பெரிய கணித கருத்துக்களை டிஸ்கஸ் பண்ணால் தான் நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும், போஸ்டிங் வாங்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனால் என் கருத்து சின்ன பேசிக் கான்செப்ட்ஸை ரீசனபிளாக படிக்கிறது தான் ஹையர் மேக்ஸே சொல்கிறேன் நான், சரிங்களா? சின்ன பேசிக்கான விஷயங்களே கண்டபடி நம்ம யாரோ என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க, அதுபடி படித்து வச்சுருந்துருப்போம். ஆக்சுவலாக அதெல்லாம் டோட்டல் ராங் அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்ம நல்லா அனலைஸ் பண்ணோம்னா. அப்போ ப்ராப்பராக டெஃபினேஷன் அப்ளை பண்ணி கணித கருத்துக்களை படிக்கணும், அதுதான் சரியான வே, ரைட்? இப்போ பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்க சப்ஜெக்ட் டெப்த்தாக ஆகிறோன்றதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ இப்போ இது அலௌடா ஃபார் எனி இசட்டுக்கு, ஃபார் எனி இசட் பிலாங்ஸ் டு சிக்கு எந்த கலப்பெண்ணுக்கும் இது ட்ரூவா? தேடி இதுக்கான ரீசனை படித்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 7358591547. இப்போ ஒரு ப்ராப்ளம் போட்டுகிட்டே வரேன், டக்குன்னு ஒரு ரிசல்ட் ஞாபகம் வருது, அது சைடில் இங்கே எழுதுறேன் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு தோணணும். ரிசல்ட்ஸ் எதுவுமே மைண்டுக்கு தோண மாட்டேங்குது சார்னா, நீங்கள் மெட்டீரியல் வாங்கி நாங்கள் கொடுத்த பல லட்சக்கணக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எடுங்க, மொத்தம் பாருங்கள், லட்சத்தை தாண்டும் அவ்வளோ கணித கருத்துக்களை அப்படியே மெட்டீரியலும் தெளித்து வச்சுருக்கோம். அந்த ரிசல்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டே ஆசைப்பட்டுகிட்டே இருந்தீங்கன்னா தானாக உங்கள் மைண்டுக்கு வரும், ரைட்? இப்போ நான் இந்த பவர் என்ன வெளியே எடுத்துகிட்டு இப்போது இந்த மாடுலஸ் 4 plus 3i ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர், ரைட்? இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாதவங்க இருக்காங்க, அதனால் அவங்களுக்குலாம் கொஞ்சம் புரியணுன்றதுக்காக எழுதுகிறேன். 4 ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயர் 9, இப்போ ரூட் 25 ரூட் எடுத்தால் 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 இல்லையா? இங்கே 25 ரூட் எடுத்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 இல்லையா? ஏன் 5 மட்டும் போட்டேன்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். 5 மட்டும் போடணுமா, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 போடணுமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இதெல்லாம் சின்ன விஷயங்கள், கணித கருத்துக்கள் பேசிக்கானது தான், நமக்கு எவ்வளோ குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது இதெல்லாம்,
ஸோ இதில் தெளிவானால் தான் நீங்கள் சப்ஜெக்ட்டு டெப்த் ஆக முடியும். ஸோ இதோட வேல்யூ 5 போட்டு, ஏன்னா மாடுலஸ் 4 + 3i வந்து 5 கொண்டு வந்துட்டேன். பவர் n, இந்த n அப்படி தான் இருக்குது. இது மாடுலஸ் ஏஎன்னோட வேல்யூ. இந்த மாடுலஸ் ஏஎன்னுக்கு பவர் 1/n கொடுங்க. அப்போ இங்கேயும் பவர் 1/n வருமா? இப்போ 5 பவர் nக்கு மேலே ஒரு 1/n, இது ரெண்டும் மல்டிப்ளை ஆகும். அடுக்குக்கு மேலே அடுக்கு போகும்போது மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ மல்டிப்ளை ஆகும்போது இந்த n கட் ஆகிட்டு வெறும் 5 மட்டும் வரும். ரைட், இது வந்து மாடுலஸ் ஏஎன் பவர் 1/n. இதுக்கு நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறோம். ஃபார்முலா எழுதுகிறோம் பாருங்கள். 1/r ரூட் டெஸ்ட்டு 1/r ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி மாடுலஸ் ஏஎன் பவர் 1/n ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி மாடுலஸ் ஏஎன் பவர் 1/n வந்து 5. இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 5 வந்து 5 தான். இப்போ 1/r வந்து 1/r வேல்யூ 5. அப்போது r என்ன? 1/5. இதை ரெசிப்ரோக்கலாக போட்டால் 6, இதை ரெசிப்ரோக்கலாக போட்டால் 1/5. அப்போது r வேல்யூ 1/5. ஆப்ஷன் ஏ. ரைட், நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கடினமான கணக்குகள் நினச்சிக்கிட்டு இதை விட்டுறாதீங்க. இதெல்லாம் காலேஜ் டிஆர்பியில் கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறீங்களே சார், அதுதான் சார் ஆச்சரியமாக இருக்குது. இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது? ரேஷியோ டெஸ்ட்டு, ரூட் டெஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு 2 ப்ராப்ளம் கொடுத்து விட்டாங்க, அதை ஃபேஸ் பண்ணி ஆன்சர் வர வைங்க பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ இங்கே பாருங்கள், இதில் nth டேர்ம் இது இல்லையா? இப்போது இதை பார்க்கும்போது எனக்கு தெரியுது ரேஷியோ டெஸ்ட் யூஸ் பண்ணால் நல்லதுன்னு. ஏன் இந்த மாதிரி பவர் n டேர்ம்ஸ் இருக்கிற சீரீஸாக இருந்தால் பாருங்கள், பவரில் n இருக்கிற டேர்ம் இருந்ததுன்னா இந்த மாதிரி சீரீஸை நம்ம nth டேர்ம் எடுக்கிறோம். அதில் பவர் n இருக்குது அந்த nth டேர்மில் அப்படின்னா பெரும்பாலும் நம்ம இந்த ரூட் டெஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான ரூட் டெஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். இப்போது பவர் n டேர்ம் இல்லை, இந்த மாதிரி இருக்குது, nth டேர்ம் இருக்குது, n டேர்ம்ஸ் இருக்குது தான், ஆனால் பட் இந்த மாதிரி பவரில் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் பெரும்பாலும் ரேஷியோ டெஸ்ட்டு யூஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் an என்ன? an equal to n factorial whole square divided by 2n factorial. இதான் வந்து an. இப்போ an plus 1 என்ன? an plus 1 equal to n plus 1, n இருக்கிற இடத்துல n plus 1 போட்டுக்கோங்க, அவ்வளோதான். n plus 1 factorial whole square divided by இங்கே n plus 1 போட்டோம்னா 2 into n plus 1 factorial இப்படி ஆகிடும். ரைட், இந்த 2 கூட உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ an டிவைடட் பை an plus 1 நான் கண்டுபிடிக்கிறேன். இது ரெண்டையும் வகுக்கிறேன். ரேஷியோ டெஸ்ட்டில் இது ரெண்டோட ரேஷியோ தெரியணும் இல்லையா? அப்போ an பை an plus 1 பார்க்குறோம். an வந்து இந்த டேர்ம் அப்படியே நியூமரேட்டரில் எழுதிக்கலாம். இந்த டேர்மு nth டேர்ம் n ஃபேக்டோரியல் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2n ஃபேக்டோரியல் இன்ட்டு போட்டு இதை அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதிட வேண்டியது தான். கீழே எழுதி ரெசிப்ரோக்கலாக எழுதும், ஒரு ரேடியாக எழுதுகிறேன். அப்போ 2 into n plus 1 factorial divided by n plus 1 factorial whole square இப்படி ஆகிடும். ரைட், இப்போ அடுத்தது n factorial whole square divided by 2n factorial, இது அப்படி இருக்கட்டும், இன்ட்டு இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணணும், 2n plus 1 ஆகிடும். அப்போ 2n plus 2 ஆகிடும். அப்போ 2 ஃபேக்டோரியல், ஜஸ்ட் 2 உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். டிவைடட் பை இங்கே வந்து n plus 1 ஃபேக்டோரியல் இருக்கு இல்லையா? இந்த n plus 1 ஃபேக்டோரியலை n plus 1 இன்ட்டு n ஃபேக்டோரியல் இப்படி எழுதிக்கலாம் இல்லையா? இங்கே எழுதும் பாருங்கள், n plus 1 ஃபேக்டோரியல் இருக்குல்ல, இதை n plus 1 இன்ட்டு n ஃபேக்டோரியல் இப்படி எழுதிக்கலாமா? ஏன் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். பாருங்கள், நான் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணுன்னா எங்கேயோ ஒரு ரிசல்ட்டை கூப்பிட்றேன் ஹெல்ப்புக்கு, அந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ மேலே ஸ்கொயர் இருக்குங்க, அதை மறந்துடாதீங்க. இந்த இடம் ஸ்கொயர் இருக்குன்றதுனால பிரித்து அந்த 2 டேர்மும் இங்கே ஒரு ஸ்கொயரு இங்கே ஒரு ஸ்கொயர் அப்படி கொடுத்துருங்க. ரைட், இப்போது இந்த n ஃபேக்டோரியல் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2n ஃபேக்டோரியல் இது அப்படியே இருக்கட்டும், இன்ட்டு இந்த 2n plus 2 ஃபேக்டோரியல் இருக்குல்ல, அதை 2n plus 2 into 2n plus 1 into 2n போட்டு அப்படியே ஃபேக்டோரியல் நிறுத்திக்கிறேன். ஒன்று இந்த டேர்ம்லேருந்து ஒன்று குறைச்சிட்டே வந்து நிறுத்துகிற இடத்துல ஃபேக்டோரியல் போட்டு நிறுத்திக்கிட்டேன். ஸோ இப்போ 2லேருந்து 1 குறைஞ்சி 1 ஆகுது, 1 குறைஞ்சி 2n ஆகுது. அடுத்து 2n minus 1 ஆகும். நான் 2n ஃபேக்டோரியல் நிறுத்துகிறேன்.
டிவைடட் பை இங்கே வந்து n plus 1 whole square into n factorial square. இப்போ n factorial square நம்ம கட் பண்ணிக்கலாம், ரைட். 2n factorial கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணது போக மிச்சம் 2n plus 2 into 2n plus 1 divided by n plus 1 whole square. இப்படி இதான் மிச்சம் நிற்குது, ரைட். இப்போ இதுலேருந்து காமனாக ஒரு n, இதுலேருந்து ஒரு காமனாக ஒரு n எடுத்தால் n ஸ்கொயர் வெளியே வரும். இப்போது n ஸ்கொயர் வெளியே வந்தாச்சு. இங்கே வந்து என்ன ஆகிடும்னா n + 2/n ஆகிடும். n வெளியே இங்கே வந்து ஒரு n எடுத்துட்டோம்னா 2, ரைட். இங்கே 2 இருக்கும் மிச்சம், ஏன்னா n தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ 2 இருக்கும், இங்கே 2/n ஆகிடும். இல்லாத டேர்ம்லேருந்து n எடுத்தோம்னா டினாமினேட்டர் கொடுத்தணும் இல்லையா. இங்கேருந்து அது போல் ஒரு n எடுத்தோம்னா இதுலேருந்து ஒரு n வந்து n ஸ்கொயர் ஆச்சு. அப்போ இங்கே என்ன ஆகும்னா 2 + 1/n ஆகிடும், ரைட். இது வந்து 2, ரைட். டிவைடட் பை இங்கேருந்து காமனாக ஒரு n எடுத்தோம்னா ஸ்கொயரோட தான் வெளியே வரும். அப்போ n ஸ்கொயர் வெளியே வந்துட்டு உள்ளே இந்த n இருக்கிற இடம் 1 ஆகிடும், இந்த 1 இருக்கிற இடம் 1/n ஆகிடும், ஹோல் ஸ்கொயர் இப்படி ஆகிடும். இப்போ n ஸ்கொயர் கட் பண்ணிக்கலாம். இப்போ மிச்சம் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 2 + 2/n into 2 + 1/n divided by 1 + 1/n whole square. இது கிடைக்கும். இது வந்து an divided by an + 1 வேல்யூ, ரைட். இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், லிமிட் அப்ளை பண்ணுறோம். லிமிட் n tends to infinity. இப்போ இதுக்கு மாடுலஸ் எடுத்தாலும் இந்த டேர்ம் அப்படியே மாடுலஸ் தான், ஏன்னா n வேல்யூ பாருங்கள் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, பாசிட்டிவ் தான். ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் தான் மொத்தமாக. நமக்கு மாடுலஸ் எடுத்தாலும் அதே தான், ரைட். அப்போ லிமிட் அப்ளை பண்ணுறோம். லிமிட் n tends to infinity modulus an divided by an plus 1 equal to, இங்கே லிமிட் அப்ளை பண்ணோம்னா லிமிட் n tends to infinity 2 + 2/n into 2 + 1/n divided by 1 + 1/n whole square, ரைட். இப்போ nக்கு இன்ஃபினிட்டி கொடுத்து n tends to infinity-னா 1/n tends to 0. அப்போ 2/n tends to 0 தான், ஓகே. அப்போது இது 0, இது 0, இங்கே கீழே 0. இப்போ 2 + 0 into 2 + 0 2 into 2 4, 4/1 கிடைக்கும். நீங்கள் லிமிட் அப்ளை பண்ண பிறகு இந்த இடம் 0 ஆகிட்டு மிச்சம் இருக்கிறது சிம்பிளிஃபை பண்ணால் 4 வருது. ஸோ ஆன்சர் 4. இதுதான் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் r. ஸோ r = 4, ரைட். இந்த ரேஷியோ டெஸ்ட்டில் ஆர்னு கொடுப்போம், ரூட் டெஸ்ட்டில் 1/rன்னு கொடுப்போம், அது மறந்துடாதீங்க. நீங்கள் எப்படி வேணும் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிங்க, பட் மைண்டில் வச்சுக்கிட்டு செய்யுங்க எதையுன்றேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4, ஆப்ஷன் பி, ரைட். நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இத்தனை ப்ராப்ளமும் எதில் கேட்டிருக்காங்க, காலேஜ் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. காலேஜ் டிஆர்பி ப்ராப்ளம் யூஜிடிஆர்பிக்கு வருதா? எஸ், சிலபஸ் இருக்குது, பார்த்துட்டேன். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸு, ரெசிடியூ இதெல்லாம் வருது, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் வருது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் மெட்டீரியல் அப்படியே பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். இதில் போட்டது எல்லாமே உங்களுக்கு நான் பிடிஎஃபாக தரேன். இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு லைனாக வந்துடும். நான் போட்டது மட்டும் முதல்ல அனுப்பி வைக்கிறேன், அப்புறம் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ கொடுக்குறதெல்லாம் என்னென்னா, அவங்க வந்து வேறு எக்ஸாமில் கேட்டு இதெல்லாம் கேட்டு வச்சுருக்காங்க. நிறைய எக்ஸாமில் கேட்டது தான் பார்த்து எடுத்து அடிச்சு வச்சுருக்கேன். ரிப்பீட்டடாக இந்த கான்செப்ட்லாம் தவிர்க்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்றத பார்த்து தான் கொடுத்து வச்சுருக்கேன். இதில் என்ன வேடிக்கைன்னா, அந்த மெட்டீரியல் வாங்கிட்ட பிறகு இந்த மெட்டீரியலுக்கு எல்லா ப்ராப்ளம் வீடியோ இருக்கா? வீடியோ இருக்குது. வீடியோ பார்த்து புரிஞ்சுக்கணும் சார், நான் மெட்டீரியலும் கையில் வச்சுக்கிறேன், வீடியோவும் பார்க்குறேன் அப்படின்னா தாராளமாக. இல்லை சார், நான் வீடியோ பார்த்து நான் ஹிண்ட்ஸ் நோட்ஸ் எடுத்துக்கிறேன், நான் முதல்ல வீடியோ எனக்கு அனுப்பி விடுங்கன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய டைம் பிடிக்கும் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் எழுதுறதுக்கு. ஸோ மெட்டீரியல் கையில் வச்சிங்கன்னா அப்படி வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா புரியும், டைம் சேவ் ஆகும். அதுக்காக சொல்கிறேன், நல்லா தெளிவாகவும் இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங். ஸோ வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். மெயினாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, நல்லா ஃபாஸ்ட்டாக இருங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.